வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான துவையல் தாங்க அரைக்க போகிறோம். அது என்ன துவையல்னு பார்த்தீங்கன்னா, சௌச்சவ் தோலை வச்சு ஒரு துவையல் தாங்க நான் அரைக்க போகிறேன். அதுக்கு நான் ஒரு சௌச்சவ் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தோலை எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இந்த தோலை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த தோலை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா எண்ணெய் இல்லாமல் எண்ணெய் வடித்து நம்ம தோலை எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் அதே கடாயில் நான் என்னென்ன பொருட்கள் சேர்த்தேன்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன், 7, 8 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன், 1 துண்டு புளி சேர்த்துருக்கேன். இது நல்லா நம்ம வதக்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் 4, 5 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இதே நல்லா வதக்கிக்கலாம். ஒரு அரை நாட்டு தக்காளி பழம் இதோட சேர்த்துருக்காங்க. இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது கூட நம்ம சௌச்சவ் தோலை எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம மிக்சி ஜாரில் நம்ம வதக்கின எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இதில் தேவையான உப்பு சேர்த்துருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு சுவையான துவையல் ரெடி. இது என்னென்ன தலைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடுகு, சீரகம், கருவேப்பிலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.